இன்றைக்கி அழகே அழகு சீரியலில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். மலர் அவங்க பொண்ணு விளாண்ட பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் வந்து சொல்கிறாரு, என்ன மலர் அப்படின்னு, உங்கள் பொண்ணு விளாண்டா அதை எடுத்து வைக்கிறதே இல்லை, எல்லாம் நாமளே அதை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் சொல்கிறாரு, அது சின்ன பொண்ணு மலர் அப்படின்னு. இந்த வீட்டில் எல்லாம் வேறும் என்னைய தான் வேலை வாங்குறாங்க, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடுப்பாக இது பண்ணி சொல்லிகிட்ருக்குறான். அப்போ பாக்கியராஜ் என்ன சொல்கிற மலர் அப்படின்னு. ஆமாம், நான் முட்டாளாகவே இருந்துட்டேன், மாதிரியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று உங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் கிச்சனில் வேலையாக இருந்தேன். நான் உடனே போகலன்னு சொல்லிட்டு மாமா என்னை அவ்வளோ திட்டுறாங்க. நீ என்ன மாதிரி நீயும் மதி கூட சேர்ந்து கெட்டு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் போய் கேட்க, தண்ணி எடுத்து கொடுன்னு இருந்தால் அப்படி எட்டரை தூரத்தில் இருக்குது, இந்த தண்ணியை எடுத்துக்கொடுன்னு சொல்லி அவங்க அதுக்காக கூப்பிட்ருக்காங்க. வரலன்னு சொல்லிட்டு அவளை திட்டுறாங்க. ஒன்று பாக்கியராஜ் சொல்கிறாரு, அவங்க வந்து பெரியவங்கள அப்படின்னு. இன்னும் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க பெரியவங்கன்னு, மற்ற வீட்லேயும் தான் பெரியவங்க இருக்காங்க, இப்படியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறான். உடனே அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சூடாக இருக்கேன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஜில்லுன்னு ஆவேன்னு நினைக்கிறீங்களா? என்னை இமயமலைக்கே கூப்பிட்டு போனாலும் நான் ஜில்லுன்னுலாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, நான் கால் அமுக்கி வரேன் கூட அப்படின்னு. வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் கூட நான் அமுக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து, நீ காலை கையை பிடிச்சி இப்படி என்னை சமாதானப்படுத்துகிறதே உங்கள் வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தங்கராஜ் வந்து மலருங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ வரும்போது ரேவதி கேட்குறாங்க, என்னங்க அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சதை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாம் வாங்க அப்படின்றான். நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேர் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ரேவதியோட அம்மா அப்பா வந்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. உடனே வந்து கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. மலர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, அண்ணி இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடச்ச விஷயம் என் வீட்டுக்காருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லலை, வேறு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அண்ணங்கிட்ட சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவங்க அத்தை வந்துட்டு டீ போட சொல்லும்போது அவங்க உள்ளே போயிருக்காங்க. அந்த டைமில் தான் ரேவதி வந்து இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே மலர் வந்துட்டு, அத்தை நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன், இதை வந்துடுறேன்னு சொல்லும்போது தங்கராஜ் வந்து கூப்பிட்றாரு. மலர், பேங்க் ஆஃபீஸர் பாக்கியராஜ் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கார் அண்ணே அப்படின்ட்டு. சரி, அவங்கள ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் போய் பாக்கியராஜ்கிட்ட சொல்கிறான், உங்கள் மச்சான் வந்திருக்காங்க, உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு பாக்கியராஜ் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ மலர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்ச விஷயம் வந்துட்டு தங்கராஜ் அண்ணனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, அதை வந்து பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி தான் உங்களை வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் ரேவதி என்கிட்ட சொன்னான், நீங்கள் எப்படியாவது அதை சமாளிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்கையில பாக்கியராஜ் அப்படின்ட்டு கூப்பிடல. உடனே அவர் வந்துடுறாரு.